ஸ்பைடீஸ் நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட்லேருந்து புதுசாக ஒரு பஸ்ஸை வந்துட்டு விட்டுருக்காங்க. இது வெளியே பார்க்கறதுக்கு ப்ளூ கலரில் நார்மலாக தான் இருக்குது. பட் உள்ளே பார்த்தோன்னா ஆஃப் ஆஃப் த பஸ் வந்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் அனதர் ஆஃப் ஆஃப் த பஸ் வந்துட்டு நமக்கு டாப்பில் கொடுத்துருக்காங்க. டாப்பில் இருக்க ஒவ்வொரு சீட்டுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்கேஸ் சடன் பிரேக்லாம் போட்டால் நம்ம கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக. இதை தவிர்த்து சேஃப்டிக்காக ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. எக்ஸிட்னு பார்த்தோன்னா நமக்கு 2 எக்ஸிட் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப பெருசாக இருக்குது. இதை தவிர்த்து ரைட் சைடில் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பஸ் ஸ்டாப்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே டிஜிட்டலாக போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக ஸ்பீக்கர்ஸும் வந்துட்டு இருக்குது. இதை தவிர்த்து ஒரு சில பஸ்ஸோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நமக்கு டிரைவருக்கு வந்துட்டு டச்சில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு டேப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக சொல்லணும்னா பஸ்ஸில் நமக்கு ஏர் கண்டிஷனர் மட்டும்தான் கிடையாது. இதை தவிர்த்து பஸ் ரொம்பவுமே லக்ஸுரியாக இருக்குது. பஸ் பாஸ் கூட அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களில் யாராச்சும் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் ட்ராவல் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சான்ஸ் கிடைச்சா ட்ராவல் பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு.